இங்க ஒருத்தர் ஆபீஸ் லஞ்ச் டைம்ல டிஃபன் பாக்ஸ் எடுத்து திறந்து பாக்குறாரு. அதை பார்த்ததுமே ஒரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா என்னைக்கே இல்லாத மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. டேஸ்டும் நல்லா இருக்கதால மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுமே ஆபீஸ்ல இருக்க எல்லாரோட லஞ்ச் பாக்ஸையும் எடுத்துட்டு போறதுக்குன்னு ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் கொடுத்துறாரு. ஆக்சுவலா பாம்பே இருக்க பிஸில எல்லாரோட வீட்டுல இருந்து சாப்பாட்டை எடுத்துட்டு போய் டெலிவரி பண்றதுக்கு நிறைய குரூப் இருக்காங்க. அவங்க மழை வெயில்னு எதையுமே பார்க்காம வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர சாப்பாட்டை கரெக்டா யார்கிட்ட கொண்டு போய் டெலிவரி பண்ணணுமோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் அந்த லஞ்ச் பாக்ஸை திரும்ப கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துருவாங்க. அப்படி திரும்ப வந்த லஞ்ச் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா என்னைக்கு இல்லாத மாதிரி எல்லா பாக்ஸுமே இப்ப காலியா இருக்கு. அதை பார்த்ததுமே இந்த லேடிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷமா இவங்க கிட்ட சரியா பேசாமலே கண்டுக்காம சுத்திட்டு இருந்திருப்பாரு. சோ அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே பக்கத்து வீட்டுல கேட்டு கேட்டு டேஸ்டா சமைச்சு அனுப்பியிருக்காங்க. அதை அவர் ஃபுல்லா சாப்பிட்டாருன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுமே இன்னைக்கு சமையல் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. அவர் என்னைக்கு கொடுக்கற மாதிரி அதே காலிஃபிளவர் தானேன்னு ரொம்ப சலிப்பா சொல்லிட்டு போறாரு. ஆனா இவங்க காலிஃபிளவரை சமைச்சு கொடுக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் இந்த லஞ்ச் பாக்ஸ் சாப்பிட்டவரு அவர் ஆர்டர் கொடுத்திருந்த கேண்டீன்கே நேர்ல போய் இன்னைக்கு சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வராரு. அதை கேட்டு அவங்களுக்கே ஷாக் ஆயிடுது. ஏன்னா இது வரைக்கும் அவங்களோட சமையல் நல்லா இருக்குன்னு யாருமே இப்படி வந்து பாராட்டினதே இல்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த லேடி அவங்க ஹஸ்பண்டுக்கு சமைச்சு கொடுத்த டிஃபன் பாக்ஸ் இவருக்கு தான் போயிட்டு இருந்திருக்கு. இவருக்கு வர வேண்டிய காலிஃபிளவர் தான் மாத்தி போய் உங்க ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கு. சோ இத்தனை நாளா என் ஹஸ்பண்டுக்கு அனுப்புனது தெரியாம உங்களுக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் டிஃபன் பாக்ஸ காலி பண்ணி அனுப்புனதுக்கு ரொம்ப சந்தோஷம். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கதால இன்னைக்கு உங்களுக்கு சமைச்சு கொடுத்திருக்கேன்னு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதை படிச்சவரு ஒரு தேங்க்ஸோ சாரியோ கூட சொல்லாம எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு காலியா ரிட்டர்ன் அனுப்பிடுறாரு. ஏன்னா இவர் வைஃப் இறந்து போனதுல இருந்து ஹோட்டலே சாப்பிட்டுட்டு இருந்தவருக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடவும் அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு ஃபுல்லாவே காலி பண்ணி அனுப்பிடுறாரு. திரும்ப வந்த டிஃபன் பாக்ஸ் ஏதாவது பதில் வச்சிருப்பாரான்னு ஆசையா அவங்க திறந்து பாக்குறாங்க. உள்ள ஒண்ணுமே இல்லாம வழக்கம் போல காலியா இருக்கு. என்னடா இவ்வளவு தூரம் சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டு திருப்பி லஞ்ச் பாக்ஸ் அமைச்சிருக்காருன்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த கோவத்துல அடுத்த நாள் அவருக்கு அனுப்ப வேண்டிய லஞ்ச்ல ரொம்ப கவரத்தை போட்டு அனுப்பிடுறாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம விட்டுட்டோமேன்னு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி அனுப்புறாரு. இப்படியே டிஃபன் பாக்ஸ் மூலியமாவே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னு உருவாயிடுது.